10க்கும் மேற்பட்டவர்களால் தானும் தனது மகன்களும் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் தனது மகன்கள் குறித்து தவறாக சித்தரிக்கப்படுவதாக பாடகர் மனோவின் மனைவி ஜமிலா வேதனை தெரிவித்துள்ளார். என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். ஃப்ரெண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி என் பையன் போயிட்டாங்க. பையன் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம் வெளியே. இதுக்குள்ள யாரோ பசங்க வந்து வீட்டு சைடே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பையன் கேட்டாங்க, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படி இப்படி கேட்ட உடனே கெட்ட வார்த்தை பேசிட்டான் அந்த பையன். சினிமாக்காரங்க தானே, தெலுங்கு கோல்ட்டி தானே நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. எது கூட அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பையன் கத்துட்டாங்க. கத்துன உடனே நாங்கள் பயந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். அந்த பையன் பைக்கில் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே ஒரு முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு 4 பேர் வர வச்சுட்டாங்க. 4 பேர் வர வச்சுட்டு சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு எதுக்கப்பா வேணாம் சண்டை எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எனக்கு இங்கே எல்லாம் அடிபட்டுச்சு. அடிபட்டுட்டு என் பையனை கூட்டிட்டு வந்துட்டா. பையன் மேலே 2 பசங்களும் நல்லா அடிபட்டுச்சு. என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க, அம்மா கேஸ் கொடுக்கலாம்மா சொல்லிட்டாங்க. அப்பா வேற ஊரில் இல்லைடா, சின்ன பசங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கான நானும் ஒரு தாய் தான், பசங்க பற்றி எனக்கு தெரியும், அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும், ஜெயிலுக்கு போனால் அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால வேணாடா சொன்னான். காலையில் வந்து பார்க்குறேன், வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டால் ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன். நானே அந்த கவலை. என் வீட்டுக்காரர் வேற ஊரில் இருக்காங்க, பசங்க வேற எங்கே இருக்காங்க தெரியல. நாங்கள் என்ன துரோகம் பண்ணிட்டோம், சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு விட்டதுல தப்பாயிடுச்சு. அவங்க பின்னாடி யார் இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ என்னமோ அவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இருக்காங்க, நாங்க என்னன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. 15 பசங்க வந்துட்டாங்க, கல்லெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, கெட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. நான் தான் கூப்பிட்டேன், வாங்க போலீஸ்காரங்க வாங்க, இங்க ஏதோ நடக்குது இப்ப அப்படின்னு சொல்லி நாங்க தான் கூப்பிட்டோம். நான் எங்க தப்பு இருந்தா நாங்க எது கூப்பிடுறோம்? போன்ஸ் எல்லாம் இதாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிருக்காங்க எக்ஸ்ரேங்க. ரிப் கிட்ட இவங்க பெரிய பையனுக்கு ஏர் கிராக் ஆயிருக்கு ரிப் கிட்ட. என் ஹஸ்பண்டுக்கு தலையில அடி. இத்தனை அடியை வந்து 2 ஆளுங்க, அந்த 2 பசங்களால அடிக்க முடியுமா? அவங்க கால் பண்ணி 4-5 பேர் இல்லாம 10 பேர் ஆயிட்டாங்க. நான் ஸ்டாப்பா இவங்களை வந்து தாக்கியிருக்காங்க. இப்படி அடிக்க முடியுமா? கல்லால அடிச்சு, எங்க அத்தைக்கு கல்லால அடிச்சு, அவங்க இங்க கையில அடிப்பட்ட அவங்களுக்கு தெரியல. பசங்களை காப்பாத்த போயிட்டு இவங்களுக்கு பாருங்க கையில அடி, இந்த கையில பாருங்க சார், கையில அடி. இதெல்லாம் என்ன சார்? அப்போ இது பாருங்க, எங்க மாமியாரோ அவங்க நைட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சார்? இவங்க தலையில அடி. இதெல்லாம் வந்து நாங்க சரி சின்ன பசங்கடா வேண்டாம்டா, நம்ம காலையில பேசிக்கலாம், அவங்கள வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம், வேண்டாம் இதை நம்ம பெருசு பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு தாயா அவங்களும் பசங்கடா வேண்டாம்டா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க சார். நான் மயக்கமா இதாயிட்டு இருக்கேன் வந்து அந்த பொண்ணு மேல வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுட்டு ரொம்ப அசையமா பேசிட்டாங்க. சினிமாக்காரங்க தானே அப்படி இப்படி. அந்த சினிமாக்காரங்கன்னா அவ்வளவு இதே இருக்கு சார். சார் இப்போ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, தெலுங்கு கோல்ட்டிங்க, நீங்க உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அது அவங்க பேட்சோட பையன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோல இன்னொரு பையன் கத்திட்டு இருக்காரு, டே அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இது நோக்கத்தோட தானே சார் பண்ண மாதிரி? அப்போ அந்த பையனை வீடியோ எடுத்து ஃப்ரெண்டை போய் காப்பாத்தாம என்ன சார் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ற வேலை. இவங்க வந்து பேர் இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு பேர் இருக்கிறதுனால. என் பசங்க, என் பெரிய பையனுக்கு வந்து ஹீரோ ஆகணும் ஆசை, 2வது பையனுக்கு சிங்கர் ஆகணும் ஆசை. எங்கே போனாலும் செய்யாத தவறுக்கல்ல, நீங்க அது செஞ்சீங்க மனம் எப்படி பண்ணவோ பண்ணிட்டு வாழ்க்கை இல்லாம பண்றாங்க சார். எங்க தப்பு இல்லாம நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு நேம் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நாங்க பயந்துட்டு வேணாம் ஹஸ்பண்ட் பேர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில நிறைய மேட்டர்ஸ் நாங்க தாங்கிட்டோம். இனிமே தாங்க சக்தி எங்களுக்கு இல்லை.